بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في محكم تنزيله والفرقان مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله جل على ذكره. ونشهد أن محمد رسول الله صلى الله عليه وسلم عبده وصفيه وخيرته على خلقه وأمينه على وحيه وحفيظه على أمته وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال جل وعلا في كلامه الأعلى: أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم: ولا تهنوا ولا تحزنوا أنتم الأعلون إن كنتم مؤمنين. صدق الله مولانا العظيم. புகழ் அனைத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ஹஜ்ரத் நபிகள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வலியுற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த புனிதம் மிகுந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனின் அன்பையும் அருளையும் வேண்டி விரும்பி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, கனவான்களே, கடந்த வாரத்தினுடைய ஜும்ஆவுடைய உரையில் இஸ்லாமியர்களுடைய உயர்கல்வி எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பது பற்றியான ஒரு சில விஷயங்களை முத்தாய்ப்பாக அடிப்படையாக நாம் நமக்குள் பரிமாறிக்கொண்டோம். அதே தலைப்பின் கீழாக சில விஷயங்களை தொடர்ந்து பரிமாறிக்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைய தினம் இஸ்லாம் ஒரு அமைதியான ஒரு மார்க்கம் என்கின்ற அந்த தலைப்பின் கீழே ஒரு சில விஷயங்களை நாம் குர்ஆன் ஹதீஸின் வழியாக அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு 100 கோடிக்கு மேல் அதிகமாக வாழுகின்ற இந்த இந்திய தேசத்தில் எந்த விதமான பயங்கரவாதம் நடந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒரு சமூகத்தின் மீதான பழியாக, ஒரு சமூகத்தின் மீதான குற்றமாக அரசாங்கத்தின் மேல்மட்டம் தொடங்கி கீழ்மட்டம் வரைக்கும் எல்லா நிலைகளிலும் அவைகள் பரப்பப்படுகின்ற சூழ்நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான நிலையை எதிர்கொண்ட பொழுது அந்த நேரத்தினுடைய அந்த எதிரிகளுக்கு மத்தியில், குறைஷி குஃபார்களுக்கு மத்தியில் எப்படி நடந்து கொண்டார்கள், இஸ்லாத்தை எப்படி அவர்கள் கொண்டு போய் சேர்த்தார்கள் என்கின்ற அந்த வழிகாட்டுதல் நமக்கு இன்றைக்கான அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. கடந்த 22 செவ்வாய்க்கிழமை மதியம் 2:45 மணிக்கு காஷ்மீரினுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல
நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 26 நபர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற செய்திக்கு பின்னால் இன்று வரைக்கும் நாம் தேசிய அளவில் பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்களை, பல்வேறு விதமான ராஜதந்திரமான நகர்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது, யூகிக்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலேயுமே வன்முறையையோ பயங்கரவாதத்தையோ தீவிரவாதத்தையோ அது ஆதரிக்கவில்லை. ஈமானுடைய 70 சொச்சம் கிளைகள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅத்னாஹா இமாதத்துல் அதா அனித் தரீகி. ஈமானின் உயர்ந்த கிளை என்பது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமா ஈமானின் உயர்ந்த கிளை. அதே ஈமானுடைய தாழ்ந்த கிளையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இமாதத்துல் அதா அனித் தரீகி. பாதையில கிடக்கக்கூடிய மனிதர்கள் நடந்தால் அவர்களுக்கு வழியை ஏற்படுத்தக்கூடிய, சிரமங்களை தரக்கூடிய ஒரு சிறிய முள்ளாக இருந்தாலும், ஒரு சிறிய கண்ணாடி துண்டாக இருந்தாலும், அது போன்ற அந்த பொருட்களை எடுத்து ஒரு முஃமின் அப்புறப்படுத்துவதும் ஈமானின் கிளைகளின் தாழ்ந்த கிளை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே சாலையில் நடக்கிற போது ஒரு முஃமின் நடந்தால் என்கின்ற வாசகங்கள் கிடையாது. ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு முஸ்லிம் நடந்தால் என்கின்ற வாசகங்கள் கிடையாது. ஒரு சாலை, ஒரு வழி என்று சொன்னால் அந்த சாலையின் வழியாக யார் வேண்டுமானாலும் நடக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்களும் நடக்கலாம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த வார்த்தை என்பது பொதுவானது. நீங்கள் யார் நடந்தாலும் சரி, அவைகள் மக்களின் பயன்பாட்டிற்குள்ளாக பாதை என்று நீங்கள் தெரிந்து கொண்டால், அந்த பயன்பாட்டிற்குண்டான பாதையில் கிடக்கக்கூடிய கற்களை, முற்களை, கண்ணாடி துண்டுகளை போன்ற கால்களில் பட்டால் சிறு வழியை ஏற்படுத்தக்கூடிய பொருளாக இருந்த போதிலும் ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் அதை குனிந்து எடுத்து அப்புறப்படுத்துவது என்பது ஈமான் உட்பட்டது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனோ ஹதீஸோ எந்த இடத்திலும் அவர்கள் நம்மை நீங்கள் பயங்கரவாதத்தையோ அல்லது தீவிரவாதத்தையோ அல்லது ஒரு விஷயத்தினுடைய எதிர்ப்பினுடைய அந்த அளவுகோலையோ நிர்ணயிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மிக அழகாக கட்டமைத்தார்கள். 13 ஆண்டு கால மக்கா என்பது முழுக்க முழுக்க பாதிப்பு. ஆனால் மதீனாவுடைய வாழ்க்கை விலகிச் செல்கின்ற பொழுது எதிரிகள் அங்கேயும் வாழ விடவில்லை என்ற சூழ்நிலை வருகின்ற போதுதான் அல்லாஹ்வின் உத்தரவுக்கு இணங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்தில் இறங்குகிறார்கள். பதில்ல இறங்குகின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்லாத்தினுடைய அந்த யுத்தங்கள் என்பது நிறைய இருக்கிறது. ஆனால் அவற்றை இரண்டாக பிரித்தாக வேண்டும். ஒன்று அரபியில் கஸ்வா என்று சொல்லுவார்கள். கஸ்வா என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட அந்த யுத்தத்திற்கு கஸ்வா என்று பெயர். சரியா என்றால் அவர்கள் பெருமானார் கலந்து கொள்ளாத, அதே நேரத்தில் யுத்தங்களும் நடக்காத, வெறும் ஒப்பந்தங்களோடு திரும்பி வந்தது. நிறைய போர்களுடைய பெயர்கள் வரலாறுகள்ல வந்த போதிலும் மொத்த போர்களுடைய எண்ணிக்கையில ஒரு 70-80 சொச்சம் போர்கள்ல சண்டை நடந்தது என்பது, யுத்தம் எதிர்கொள்ளப்பட்டது என்பது ஒரு 9-10 யுத்தங்கள் மட்டும்தான் நடந்தது. அது அங்கேயும் ஒப்பந்தங்கள், அமைதி வார்த்தைகள் தவிர்க்கப்படுகின்ற பொழுது ஒரு வழி இல்லாமல் தற்காப்பிற்காக வேண்டி அங்கு யுத்தங்கள் நடந்ததாகத்தான் வரலாற்றில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை பயங்கரவாதத்தோடு தாக்குவதையோ அல்லது தீவிரவாதத்தோடு தாக்குவதையோ எந்த நிலையிலும் இஸ்லாம் அதை வரவேற்கவில்லை. இங்கே நாம் இன்னொரு விஷயத்தையும் அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு 100 கோடிக்கு மேல் வாழுகின்ற இந்த இந்திய தேசத்தில் யார் செய்தார்கள் என்பதற்கான மிக தெளிவான ஆதாரங்கள் இதுவரைக்கும் கிடையாது. அது எப்படி செய்தார்கள் என்பதற்கான சாட்சியங்கள் இதுவரைக்கும் கிடையாது. ஆனால் இந்திய தேசத்தினுடைய ஒட்டுமொத்த ஊடகங்கள்
அவைகள் காட்சி ஊடகங்களாக இருந்தாலும் சரி, அல்லது எழுத்து ஊடகங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக வலைதளங்களாக இருந்தாலும் சரி, அங்கே முழுக்க முழுக்க காட்சிப்படுத்தப்படுவது, அழுத்தமாக சொல்லப்படுவது இஸ்லாமியர்களாகத்தான் சொல்லப்படுகின்ற இந்த நேரத்தில் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் வாழுகின்ற பகுதியில சகோதர சமயத்தவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நம்மோடு, நாம் அவர்களோடு வியாபாரத்துல, தொழில்ல, கொடுக்கல் வாங்கல, அண்டை வீட்டுக்காரனாக, சகோதரனாக எல்லா நிலையிலும் பயணிக்க வேண்டிய அவசியத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில, இப்படியான ஒரு சூழ்நிலையில மதத்தை அல்லது ஒரு சமயத்தை அடிப்படையாக வைத்து ஒரு மதம் குறித்து அங்கே தவறான கருத்துக்கள் பதியப்படுகின்ற நேரத்தில் உலகத்தில் ஒரு மனிதனின் யதார்த்தம் என்பது எனக்கு மதமா என் பக்கத்து வீட்டுக்காரனா, அல்லது என் மதமா என் சகோதர சமயத்தை சார்ந்தவனா என்று வருகின்ற பொழுது உலகத்தின் எல்லா மனிதன் இயற்கை அவனுக்கு முதல் பிரதானம் மதத்தை பிரதானமாக எடுத்துக் கொள்வான். அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிற சமயத்தை பிரதானமாக ஏற்றுக்கொள்வார். அதிலும் கூட இந்துக்களா நீ இஸ்லாமியனா என்று ஆய்வு செய்யப்பட்டதற்கு பின்னால் அங்கே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆண்களாக இருந்தால் நீ சுன்னத்து செய்திருக்கிறாயா என்று அவர்களுடைய கீழாடையை அவிழ்த்து விட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது மாதிரியான அந்த வார்த்தையினுடைய பிரயோகங்களுடைய அந்த தீவிரங்களை புரிந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இரண்டு விஷயங்களை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அது நோக்கி பயணிக்க வேண்டும். ஒன்று, எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதத்தையோ, அடிச்சாட்டிங்களையோ, அநியாயங்களையோ, தீவிரவாதங்களையோ, குர்ஆனோ ஹதீஸோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளோ, கலீஃபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளோ நமக்கு எந்த இடத்தில் வழிகாட்டவில்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த சூழ்நிலையில நாம் எல்லா நிலையிலும் விவேகத்தோடு அதே நேரத்தில் நாம் குறித்துண்டான இந்த மார்க்கத்தினுடைய செய்திகளை, குர்ஆன் ஹதீஸ் குறித்துண்டான அந்த விளக்கங்களை சகோதர சமயத்தை சார்ந்த நம்முடைய நண்பர்களுக்கு நாம் அழுத்தமாக, நாசூக்காக, தெளிவாக பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வரலாற்றில் பார்க்கிறோம், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்திற்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள்? கிளம்புகின்றார்கள். இந்த செய்தியை ஹஜ்ரத் அபூ மஅதூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹுனைன் யுத்தத்திற்காக வேண்டி சென்றுகின்ற பொழுது நாங்கள் 10 வாலிபர்கள் மதீனாவில், 10 வாலிபர்கள், நாங்கள் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. இருந்தாலும் என்ன செய்கிறோம்? ஹுனைன் யுத்தத்தில் நாங்கள் பெருமானார் அந்த படையோடு நாங்கள் செல்லுகின்ற அந்த நேரத்தில் ஒரு இடத்தில் தொழுகையினுடைய நேரம் வந்து விடுகின்ற சமயத்தில் ஒரு அன்சாரி சஹாபி எழுந்திருத்து பாங்கு சொல்கின்றார்கள். நாங்கள் ஓரமாக நின்று அவர் சொன்ன அந்த பாங்கின் வார்த்தைகளை கிண்டலாக, கேலியாக, நக்கலாக நாங்கள் ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி அவற்றை எங்களுடைய குரல்களை மாற்றி நாங்கள் ஒரு மாதிரி சொல்லிக் கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களின் இந்த விளையாட்டுகள், எங்களின் இந்த கேலி கிண்டல்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதுகளுக்கு கேட்கும்படியாகத்தான் நாங்கள் செய்கின்றோம். பெருமானாருக்கும் கேட்கிறது. ஒரு பாங்கை கேலியாக, கிண்டலாக நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் அபூ மஅதூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாங்கு அங்கு சொல்லி முடித்ததற்கு பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் 10 நபர்களை அழைத்தார்கள். 10 நபர்களை கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக பாங்கு சொன்னாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தராக பாங்கின் வார்த்தைகளை நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் சொன்னோம். கடைசியாக பாங்கை அபூ மஅதூராவாகிய நான் என்ன செஞ்சேன்? அந்த இடத்துல பாங்கை சொன்னேன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த 10 நபர்கள்ல ஒருத்தருடைய அந்த பாங்கினுடைய ஓசை, அவர் சொன்ன அந்த நயம் என்பது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அது யாரு என்று நான் தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் நான் என்ன செய்தேன்? பாங்கு சொன்னேன் என்று சொல்லிட்டு 10ஆவதாக பாங்கு சொன்ன ஹஜ்ரத் அபூ மஅதூராவை கூப்பிட்டு சொன்னார்கள், 10 நபர்கள்ல உங்களின் இந்த சத்தம் தான், இந்த வாய்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடித்ததாக இருந்தது. திரும்பவும் அபூ மஅதூராவே நீங்கள் பாங்கு சொல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ மஅதூரா ரலியல்லாஹு அவர்கள் தலை குனிந்து நிற்கின்றார்கள். நாங்கள் சொன்னது விளையாட்டாக அல்ல, கேலியாக, கிண்டலாக, நக்கலாக, மார்க்கத்தில் சொல்லப்படுகின்ற அந்த பாங்கை ஊனப்படுத்த வேண்டும், அவர்களை நையாண்டி பண்ண வேண்டும் என்று சொல்லத்தான் நாங்கள் அந்த இடத்துல இருந்தோம். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் அவர்கள் என்னை கையாண்ட அந்த விதத்துல ஹஜ்ரத் அபூ மஅதுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், நான் அந்த நிமிடமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் பிடித்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அடுத்து போர்க்களங்கள்ல பாங்கு சொல்லுகின்ற பொறுப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைத்தான் தேடுவார்கள். வாயின அபூ மஅதுரா, அபூ மஅதுரா எங்கே இருக்கிறார், அவரை வர சொல்லுங்கள், அவரை வந்து பாங்கு சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தடுத்த நாட்கள்ல என்னை நியமித்ததாக ஹஜ்ரத் அபூ மஅதுரா ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வரலாற்றுக்கு பின்னால் நம்முடைய இந்த யதார்த்த நிலைகளை ஒப்பிட்டு நாம் விளங்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. பாங்கு என்பது ஒரு இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கடமையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழுகையின் அழைப்பொலியாக உலகம் முழுக்க சொல்லப்படுகின்ற ஒன்று. ஒருவேளை இது மாதிரியான நிகழ்வுகளோ இது மாதிரியான கேலிகளோ கிண்டல்களோ நமக்கு மத்தியிலே நடந்தேறுகின்ற நேரத்தில் அவற்றுடைய அந்த எதிரொலி எப்படி இருந்திருக்கும், நாம் அவைகளை எப்படி கையாண்டு இருப்போம், நம்முடைய அந்த குணங்கள் எப்படி மாறி இருக்கும், எப்படியான சண்டைகள்ல மூர்க்கத்தனத்தில் போய் நின்று இருக்கும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இஸ்லாத்தினுடைய ஏகத்துவ அழைப்பு பணிகளுக்கு மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே முழுமையாக கவனத்தோடு இருந்தது. எந்த ரீதியிலும் நான் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியிலும் சரி, குறைஷி குஃபார்களை போன்ற மற்ற இறை மறுப்பாளர்களுக்கு மத்தியிலும் சரி, மார்க்கத்தை வைத்தோ மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை வைத்தோ அவற்றுடைய இன்னொரு செயல்பாடுகளை வைத்தோ பிரச்சனைகள் எந்த இடத்திலும் எந்த ரீதியிலும் உருவாகிவிடக் கூடாது என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்தினுடைய 23 ஆண்டுகளும் பெருமானார் கவனமாக இருந்தார்கள். 23 ஆண்டுகள் கவனமாக இருந்தார்கள். நிறைய வரலாற்று சான்றுகளை சொல்ல முடியும். ஒரு யஹூதி பள்ளியிலே தங்குவதற்கு அனுமதி கேட்டு பள்ளியிலே தங்க வைக்கப்படுகிறார். ஆனால் அவர் கிளம்புவதற்கு முன்பாக பள்ளியிலேயே மலம் ஜலம் கழித்து விட்டு அவர் சென்று விடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பிரச்சனையாக அவரை தேடி நீங்கள் பிடித்து வாருங்கள், அல்லாஹ்வுடைய இல்லத்துல நாம் தொழுகின்ற இறை இல்லத்துல அவர் அசிங்கப்படுத்தி விட்டார், மலம் ஜலத்தை கழித்து விட்டார் என்று அவரை தேடல, அவருக்கான தண்டனைகளை கொடுக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அப்படியே அவர்களே சுத்தம் செய்தார்கள். அந்த யஹூதி அவர் திரும்ப சென்ற போதிலும் அவர் கொண்டு வந்த ஒரு பொருளை விட்டுவிட்டு போன காரணத்தினால் திரும்ப வருகின்ற பொழுது சஹாபாக்கள் அவர் கோபப்படுகிறார்கள், சஹாபாக்கள் கொந்தளிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கான இயற்கை தேவை எது, அவருக்கு என்ன அவசரமோ தெரியல, படுத்த இடத்துல இருந்த இடத்திலே அவர் என்ன செய்து விட்டார், மலஞ்சலங்களை கழித்து விட்டார். எனவே நீங்கள் அவருடைய விஷயத்தில் எதுவும் செய்யக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விட்டு சென்ற பொருளை எடுத்துக் கொடுக்கிறார்கள். அந்த யஹூதி இஸ்லாத்தை ஏற்றதாக வரலாற்றில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இன்றைக்கு இது மாதிரியான உணர்வுகள் மட்டும்தான் நமக்கும் சகோதர சமயத்தவர்களுக்கு மத்தியிலான உணர்வுகளை, நமக்கும் அவர்களுக்கு மத்தியிலான அந்த பந்தங்களை வெளிப்படுத்தும். வெறும் போர்க்கொடிகளோ அல்லது போராட்டங்களோ அல்லது வார்த்தை சமரால்களோ அல்லது எதிரித்தனமான அந்த சிந்தனைகளோ என்பது நமக்கான பாதிப்புகள் தான் இன்றைக்கான சூழ்நிலையில் அதிகம். ஏனென்றால் மத்திய அரசாங்கம் தொடங்கி மாநில அரசாங்கங்கள் வரைக்கும் எல்லா விதத்திலும் சாத்தியக்கூறுகள் என்பது சகோதர சமயத்தை சார்ந்தவர்களுக்காகத்தான் அரசியல் மேல்மட்டம் தொடங்கி கீழ்மட்டம் வரைக்கும் இருக்கின்ற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய 13 ஆண்டுகள் ஒரு குறிப்பிட்ட தொகையில் தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். பெருமானார் பல்வேறு அடிகளை, பல்வேறு கொடுமைகளை, சித்திரவதைகளை தாங்கிய போதிலும் அமைதியாக இருந்ததனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், ஒன்று இவற்றை சாதுரியமாக விவேகமாக வெளிப்படுத்த வேண்டும் மார்க்கத்தை. அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ரீதியிலும் மதத்தை வைத்து, மார்க்கத்தை வைத்து, அவற்றின் கொள்கை கோட்பாடுகளை வைத்து, பாங்கு போன்ற அந்த சிந்தனைகளை கொண்டோ, பள்ளிகளை போன்ற அந்த இடங்களை கொண்டோ பிரச்சனைகள் வந்துவிடக் கூடாது, பிரச்சனைகளுக்கான அடிப்படைகள் மதங்களாக மதச்சாயங்களாக பூசப்பட்டு விடக் கூடாது என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, ஹலீஃபாக்களின் ஆட்சியிலும் சரி, எல்லா ரீதியிலும் கவனமாக இருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கெல்லாம் தெரிந்த மிக பிரபலமான வரலாறு. அவர்கள் மதீனாவுடைய ஹலீஃபாவாக, இஸ்லாத்தினுடைய இரண்டாவது ஜனாதிபதியாக இருக்கின்ற அந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜெருசலம் போகின்றார்கள் ஒரு பயணம் நிமித்தமாக. ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாதிரிமார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள், எங்களின் ஆலயத்திற்கு நீங்கள் வந்து விட்டு செல்லுங்கள் என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற அந்த நேரத்தில் ஜெருசலத்திற்கு செல்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ ஆலயத்திற்கு செல்கின்றார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்து
சென்று பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் லுஹருடைய அந்த நேரம் வருகிறது. அப்பொழுது அந்த பாதிரிமார்கள் அத்தனை பேரும் இப்படி சொல்கின்றார்கள், நாங்கள் உங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருந்த நேரத்தில் மதீனாவிற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்களும் எங்களின் இறைவனை கிறிஸ்துவை நாங்கள் வணங்க முற்பட்ட போது எங்களுக்கு உங்கள் பள்ளிவாசலிலேயே தொழுவதற்கான அனுமதியை உங்கள் நபி எங்களுக்கு வழங்கினார்கள். எனவே அமீர் முஃமினான உமராகிய நீங்கள் உங்களுக்கான இந்த இறை கடமையை லுஹருடைய அந்த தொழுகையை நீங்கள் எங்களின் ஆலயத்திற்குள்ளேயே நீங்கள் தொழுகொள்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து தருகிறோம் என்று சொன்னபோது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே மறுத்தார்கள். மறுத்துட்டு அந்த ஆலயத்திலிருந்து வெளியே வந்து கொஞ்ச தூரம் தள்ளி நின்றுதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் லுஹர் தொழுகையை தொழுது முடிக்கின்றார்கள். இந்த பாதிரிமார்கள் சங்கடத்தோடு கேட்டார்கள், உங்கள் நபி எங்களை உங்கள் பள்ளிக்குள்ளே தொழுவதற்கு அனுமதித்தார்கள், நாங்கள் மனமோந்து உங்களை இந்த இடத்திலே தொழுக சொன்ன போது ஏன் நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று சொன்ன போது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், தீர்க்க தரிசனமாக, ஒருவேளை எனக்கு பின்னால் என் சமூகத்திலிருந்து எவனாவது கிளம்பி வந்து என் உமர் லுஹர் தொழுத இடம் இங்குதான் இருக்கிறது, இந்த இடம் எனக்கானது என்று சொன்னால் அது உங்களுக்கான பாதிப்பு, உங்கள் ஆலயத்திற்கான பாதிப்பு. எனவே அப்படியான ஒரு சூழ்நிலை எந்த நிலையிலும் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நான் உங்கள் ஆலயத்திலிருந்து சற்று தூரம் தள்ளி வந்து தொழுதேன் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், இஸ்லாத்துடைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், அவர்கள் சொன்னதை போலவே உமர் ரலியல்லாஹு அவர்கள் வெளியே வந்து தொழுத இடத்துல இன்றைக்கு ஒரு பள்ளிவாயில் கட்டப்பட்டிருக்கிறது, பள்ளிவாயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொட்டு குலஃபாக்களுடைய மொத்த ஆட்சி காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த இடத்திலும் எந்த ரீதியிலும் பிரச்சனைகளுக்கான காரணங்களாக மதமோ மதத்தின் கொள்கைகளோ அவற்றின் வணக்க வழிபாடுகளோ அவற்றின் கோட்பாடுகளோ உருவாகிவிடக் கூடாது என்பதில் குர்ஆன் சொன்னதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றி மொத்த குலஃபாக்களும் லகும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்கள் மார்க்கம், எங்களுக்கு எங்கள் மார்க்கம், அவரவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த கொள்கை கோட்பாடுகள் என்பது அவர்களுக்கானது. உலகத்தில் மனிதநேயத்தோடு சகோதரத்துவத்தோடு எல்லா நிலையிலும் சந்தோஷங்களோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் வலியுறுத்தியது. அதைத்தான் ஒட்டுமொத்த குலஃபாக்கள் ஆட்சியின் காலத்தில் செய்தார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்தியா முழுக்க 800 ஆண்டு கால முகலாய ஆட்சி காலத்தில் இந்த இந்தியாவை ஆட்சி செய்த மொத்த ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். எம்பையர் ஆஃப் முகல்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த ஒட்டுமொத்த முகலாய சாம்ராஜ்யங்களும் பாபர் தொடங்கி நீங்கள் இறுதி வருகின்ற அவுரங்கசீப் வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் எல்லா நபர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள். அவற்றை இடையில வேண்டுமென்றால் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். 800 ஆண்டு கால இந்த இந்திய தேசத்தினுடைய ஆட்சி பீடத்தினுடைய வரலாற்றில் இருந்தவர்கள் ஒட்டுமொத்த முகலாயர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த இந்திய தேசத்தை அவர்கள் மத ரீதியாக அல்லது அடையாள ரீதியாக எல்லா இடங்களிலும் இஸ்லாத்தை வலுப்படுத்த வைத்திருக்க முடியும், இஸ்லாத்தை கொண்டு போய் கட்டமைத்து வைத்திருக்க முடியுமானால் ஒருபோதும் அங்கு முகலாய வரலாற்றில் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்ல. அவுரங்கசீப் குறித்துண்டான அந்த பிரச்சனைகள் கூட கடந்த மாதங்கள்ல இந்தியாவில் பல்வேறு பிரச்சாரங்கள் செய்யப்பட்டது. அவுரங்கசீப் ஒரு கொடூர மன்னராக நிறைய இந்து கோயில்களை இடித்ததாக வரலாறு அதுவல்ல. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்கின்ற கொள்கை கோட்பாடுகளுக்கு மத்தியிலே தான் இஸ்லாம் எல்லா நிலையிலும் வளர்ந்து வந்திருக்கிறது. இஸ்லாத்தை அல்லாஹ் அப்படியே கட்டமைத்து வைத்திருக்கிறார். ஒருவனை அழித்துத்தான், ஒருவனை இல்லாமல் ஆக்கித்தான், ஒரு சமூகத்தை துஷ்பிரயோகம் செய்துதான் ஒரு மார்க்கம் நிலைக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எந்த நிலையும் இல்லை. குர்ஆன் சொல்லுகிறது, இந்த மார்க்கத்தை, இஸ்லாம் என்கின்ற ஒளியை, இஸ்லாம் என்கின்ற நூரை உலகத்தினுடைய இஸ்லாத்தின் எதிரிகள் ஒட்டுமொத்த நபர்களும் அவர்கள் அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், இஸ்லாம் என்கின்ற அந்த ஒளியை, நூரை பாதுகாக்கின்ற, சம்பூர்ணப்படுத்துகின்ற, முழுமைப்படுத்துகின்ற பொறுப்பை அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, சொல்ல வருகின்ற கருத்து இதுதான். இன்றைக்கான அரசியல் நகர்வுகள் என்பது ஒவ்வொன்றுமே மதத்தின் அடிப்படையிலாக, மதச்சாயத்தின் அடிப்படையிலாகத்தான் மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா செயல்பாடுகளும், கொள்கைகளும், கோட்பாடுகளும் நமக்கு பிரகடனப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இப்படியான இந்த ரீதியில ஒரு முஸ்லீமாக, ஒரு முஃமினாக நம் மீதான தார்மீக கடமை என்பது நாம் வாழுகின்ற பகுதிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சகோதர சமயத்தவர்களோடு நமக்கான மார்க்கத்தினுடைய புரிதல்களை, மார்க்கத்தினுடைய
அழுத்தமாக நாம் என்ன செய்தாக வேண்டும், அவர்களுக்கான அந்த விளக்கங்களை நாம் தெளிவாக கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அவைகள் விவாதங்களிலோ அல்லது வார்த்தை போர்களிலோ அல்லது சண்டைகளிலோ சிக்கிக் கொண்டால் அது ஒட்டுமொத்தமாக உணர்வுகளை பாதிக்கின்ற பட்சத்தில் இங்கே பாதிப்பு என்பது நமக்கானதுதான் என்பதை அழுத்தமாக நாம் மனதில் கொண்டு பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல கியாமத்தின் நெருக்கத்தில் தீனை அழிப்பதற்கு உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல கூட்டங்கள் கிளம்பி வருவார்கள். அது கியாமத்தின் அடையாளங்கள் ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் உலக அழிவின் நெருக்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தை இந்த உலகத்தினுடைய முதல் மதமாக, முதல் மார்க்கமாக, சமயமாக அல்லாஹ் மக்கள் தொகை அடிப்படையிலும் சரி, கொள்கை அடிப்படையிலும் சரி, வீதிதோறும் பள்ளிகள், வீதிதோறும் இஸ்லாத்தின் அடையாளங்களாக அல்லாஹ் மாற்றி தருவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, காஷ்மீர் மாதிரியான பிரச்சனைகள் மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இன்றைக்கான அரசின் செயல்பாடுகளின் ஊடாக நம்மால் ஓரளவு யூகிக்கப்படுகிறது. இந்த யூகத்தின் அடிப்படையிலாவது நாம் மிகச்சரியாக கட்டமைக்க வேண்டிய, மிகச்சரியாக பயணிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதே போன்று இன்னொரு புறத்தில் நம் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு மிகச்சரியான புரிதல்களை நாம் கொடுத்தாக வேண்டும். மார்க்க ரீதியாக அல்லது கொள்கை ரீதியாக அந்த புரிதல்களை நாம் எல்லா நிலையிலும் கொடுத்தாக வேண்டும். எந்த இடத்திலும் நம்முடைய இளைஞர்கள் பயங்கரவாதத்திற்கோ தீவிரவாதத்திற்கோ அல்லது வேறு விதமான மூர்க்கத்தனத்திற்கோ அவர்கள் ஆளாகி விடாமல் மார்க்கம் காட்டி தந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பிரகாரம் சாதுரியமாக, விவேகமாக, ராஜதந்திரமாக, அழகாக பயணிக்க வேண்டிய அந்த வாழ்க்கை முறையைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவுடைய மிகச் சுருக்கமான 10 ஆண்டு கால வாழ்க்கை இன்றைக்கு இஸ்லாத்தை இந்த உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய மார்க்கமாக உலகமயமாக்கியது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் அப்படியாக இருந்தது. தன் அண்டை வீட்டுக்காரன் யாராக இருந்த போதிலும் அவனுக்கான உரிமைகளை, கடமைகளை பாதுகாப்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சரியாக இருந்தார்கள். எல்லா நிலையிலும் இவர்கள் விட்டு கொடுத்து சென்றார்களே தவிர எந்த இடத்திலும் மூர்க்கத்தனமாக அவர்களோ சஹாபாக்களோ நடந்து கொள்ளவில்லை என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, காஷ்மீருடைய நிகழ்வுகள் என்பது குர்ஆன் ஹதீஸின் வழியாக நமக்கான கண்டனங்களை பதிவு செய்யப்பட வேண்டிய அதே நேரத்தில் அவற்றின் ஊடாக எழுப்பப்படுகின்ற ஒரு எதிரித்தனமான சிந்தனைகளையும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சாதுரியமாக, அறிவாளித்தனமாக நகர வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நம்பியவர்களாக, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்களாக, விவேகமான மக்களாக, தொலைநோக்கு பார்வையோடு, சிந்தனையோடு செல்கின்ற மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.